Hi friends, welcome to Samayal Point and Recipes. நம்ம இன்னைக்கு ஃப்ரைட் இட்லி செய்யலாம். நைட் நம்ம இட்லி ஊற்றிருப்போம். அந்த இட்லியில் மீதி இட்லி இருக்கும். அதை வச்சு காலையில் டிஃபனுக்கும் இந்த மாதிரி ஃப்ரைட் இட்லி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லியை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அப்படியே இட்லி அடிப்பக்கம் கட் பண்ணாமல் மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டு பொரித்து எடுத்தோம்னா பொரித்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் அவ்வளோ இழுக்காது. நம்ம இல்லைனா சின்ன சின்ன க்யூபாக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் கட் பண்ணி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இட்லியை நம்ம எடுத்துடலாம். எல்லா இட்லியும் இது மாதிரியே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஆரட்டோன்னுட்டுன்னு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா இட்லியும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிட்டோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். ஒரு வெங்காயம், ஒரு கொடை மிளகாவை க்யூபாக அரிஞ்சு நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம். உப்பு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இது ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டோம். பட்டர் 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துடலாம். சீரகம் பொரியட்டும். அதுக்குள்ளே ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம் சோயா சாஸை. க்ரீன் சில்லி சாஸ் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி சாஸ் ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் மட்டன் மசாலா இருந்தாலும் சரி, சிக்கன் மசாலா இருந்தாலும் சரி, எதனா ஒரு மசாலாவை ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இட்லியை, அதை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டோம். அதுலேயே நம்ம ஃபைனலாக தான் சேர்க்கணும். கொடை மிளகாவையும் வெங்காயமும் நம்ம க்யூபாக அரிஞ்சிருந்தோம் இல்லையா, வதக்கி வச்சோம் இல்லையா, அதை கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொத்தமல்லியை தூவி நம்ம நிறுத்திடலாம். நம்மளுக்கு டேஸ்டியான ஃப்ரைட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.